Hello everyone, welcome back to Trichy cooking. இன்னைக்கு நம்ம குக் வித் comali ஷோவில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்ச சீஸ் ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃப்ரெஷ் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடலாம். மஷ்ரூம்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ மஷ்ரூம்ஸ் எப்போவுமே கொஞ்சம் டர்ட்டியாக தான் வரும். இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இதை டிஷ்யூ வச்சுக்கும் துடைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். பட் தண்ணியில் வாஷ் பண்ணால் கொஞ்சம் நேரம் அதை உலர்த்தி வைக்கணும், இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும். நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க ஒரு பெரிய சைஸ் மஷ்ரூம்ஸை மட்டும் இதிலேருந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிகாஸ் ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கிறத நம்ம ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். பெருசாக இருக்கிறத மட்டும் செப்பரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது நம்ம இப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த பாட்டமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கியூவர் இல்லைனாக்கா ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். அந்த ஃப்ளஷ் மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்பூனை விட ஸ்கியூவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வெளியில் மஷ்ரூம்ஸ்லாம் டேமேஜ் ஆகலை. ஸோ நீங்களும் அந்த ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அவுட்டர் டேமேஜ் ஆகாமல் பார்த்து பொறுமையாக பண்ணணும். பட் இது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸி தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ரெசிபி, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்க்கு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் மஷ்ரூமில். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரியே நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். ஸோ என்னோடய சஜஷன் ஸ்கியூவர் தான். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லா ஹோல்ஸும் எல்லா மஷ்ரூம்ஸ்க்கும் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிற மஷ்ரூம்ஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்காக. இந்த பாட்டம்ஸ், அப்புறம் நம்ம கிளியர் அவுட் பண்ண இந்த இன்டீரியர் பார்ட்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்க மஷ்ரூம்ஸும் எடுத்துக்கலாம் ஸ்டஃபிங்காக. ஸோ மஷ்ரூம்ஸ்குள்ளே வச்சு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். ஸோ இப்போ நல்லா சாப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஹாட் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனே போதும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஜீரா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சீரகம். அப்புறம் ரொம்ப ஃபைன்லி சாப் பண்ண ஜிஞ்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதை வதக்கிட்டு ரொம்ப பொடியாக நறுக்கின பூண்டு இதையும் வதக்கி விட்டுறலாம். இதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஹாஃப் கூட போதும். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம். இன்றைக்கி நான் வெள்ளை வெங்காயம் எடுத்திருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும். பிகாஸ் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, எண்ணெயிலே தான் எல்லாத்தையும் வதக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறதுனால மஷ்ரூம்ஸ் ஹீட் ஆகும்போது தண்ணி விடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குறத ஃபாஸ்ட்டாகும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் மஷ்ரூம்ஸ் தண்ணி விடுறது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி,
இது அரோமாக்காக ஆட் பண்ணுறது அண்ட் ஃப்ளேவரும் கூடி வரும். இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்க மாசரெல்லா சீஸை லைட்டாக தூவி விட்டுறலாம். இது வந்து ஒரு சீஸி ஃபீலுக்காக ஸ்டஃபிங்க்கு. அடுத்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரையில் இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதான், சீஸ் மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸில் இதை ஸ்டஃப் பண்ணிடலாம். பார்த்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்தளவுக்கு, இப்போ ஸ்டஃபிங்லாம் வந்து வெளியில் விழாத அளவுக்கு கரெக்டாக பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே ரிமைனிங் இருக்கிற எல்லா மஷ்ரூம்ஸ்க்கும் பண்ணிடலாம். இது உண்மையிலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ரெசிபி. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், ஸ்டஃபிங் முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த மசாலா ரிமைனிங் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதுக்காவது சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவே நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த கிரேட் பண்ணி வச்சுருக்க மாசரெல்லா சீஸை வந்து எல்லா மஷ்ரூம்ஸோட டாப்லேயும் வச்சிடலாம். ஓரளவுக்கு லைட்டாக ஸ்டிக் பண்ணி வைக்கணும், இல்லைனா வந்து சீஸ் கீழே விழுந்துடும். ஸோ ஸ்டஃபிங்கை மறைக்கிற அளவுக்கு வச்சா போதும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் வச்சிடலாம். இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரையில் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 minutes. ஸோ இப்போ மெல்ட் ஆகிடுச்சு, ரெடியாகவும் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைனா மஷ்ரூம்ஸ் வந்து ஃபுல்லாக தண்ணி விட்டுரும். அவ்வளோதான், சூப்பரான சீஸ் ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரிச்சி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me. See you guys in a next video.